ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான கேம் பார்க்க போறோம். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போறேன் அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் நெஸ்மதினோவ் வர்சஸ் மிக்கேல் தால் விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேம். நம்ம ஆல்ரெடி 2 கேம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அவங்க விளையாண்ட 3வது கேம் பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரஷீத் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் மிக்கேல் தால் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாங்க நம்ம இப்போ கேம்குள்ள போயிடலாம். ஸோ ரஷீத் பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ C5. ஸோ டால் பார்த்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்போ நைட் F3 E6 D4. ஸோ D4 ப்ளே பண்ணி சென்டர் ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்போ CD4 நைட் டேக்ஸ் D4. இப்போ A6. ஸோ இந்த A6 பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ்லயே வந்து கான் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த A6 மூலமா பாத்தீங்கன்னா நைட் B5 மூவ் வந்து அவாய்ட் பண்றாரு பிளாக். இப்ப நைட் C3. சோ இந்த நைட் C3 மூலமா பாத்தீங்கன்னா கான்லயே வந்து நைட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்ப குயின் C7. சோ இந்த வேரியேஷன்ல மோஸ்ட்லி எல்லாருமே விளையாடக்கூடிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் C7. சோ இப்ப இந்த குயின் C7 வந்ததுக்கு அப்புறமா உங்களால வந்து நைட் எடுத்துட்டு போயிட்டு B5 ஸ்கொயர்ல போட முடியாது. ஏன்னா இந்த B5 ஸ்கொயரை வந்து கவர் பண்றதுக்கு இந்த A6 பான் இருக்காரு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ப்ரோஆக்டிவா வந்து இந்த A6 மூவ் வந்து ப்ளே பண்றாங்க. சோ பிஷப் E3. சோ பிஷப் வந்து டெவலப் பண்றாரு ரஷீத். இப்ப நைட் C6. சோ நைட் C6 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. சோ இந்த இடத்துல ரஷீத் பாத்தீங்கன்னா பிஷப் E3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கார்ட் பண்றாரு. சோ ரஷீத் பாத்தீங்கன்னா பிஷப்பையும் வந்து டெவலப் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த நைட்டையும் வந்து கார்ட் பண்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப B-Take C6. சோ B-Take C6 அப்புறமா பாருங்க பிளாக் உடைய சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல மிக்கேல் டாலுக்கு பாத்தீங்கன்னா D5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ D5 ப்ளே பண்ணி ஒயிட் உடைய சென்டர் பானையும் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா இந்த லாக் டைனர்லயும் போடுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடும். சோ இது மூலமா பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல கம்ஃபர்டபிளான பிளே இருக்கும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வந்து பிஷப் E3 ப்ளே பண்ணி பிஷப்பையும் டெவலப் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த நைட்டையும் வந்து கார்ட் பண்றாரு ரஷீத். இப்ப நைட் F6. இப்ப ரஷீத் வந்து கேன்சல் பண்றாரு. இப்ப நைட் E5. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட் E5 ப்ளே பண்றது வந்து ஒரு இன்அக்யூரசியான மூவ் தான். ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி மூவ் பண்ண பீஸே இன்னொரு வாட்டி மூவ் பண்றீங்க. சோ டால் பாத்தீங்கன்னா அவருடைய மத்த பீஸை வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். சோ இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து E7ல போட்டு கிங்கை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து B5 புஷ் பண்ணிட்டு இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பையும் பாத்தீங்கன்னா லாங் டைனர்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்ககிட்டயே பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து 2 பிஷப் வந்து டெவலப் ஆகாமே இருக்கிறாரு. சோ அந்த பிஷப்பை வந்து நம்ம டெவலப் பண்றதை விட்டுட்டு நம்ம வந்து மூவ் பண்ண பீஸே திருப்பி மூவ் பண்றது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். பட் இது வந்து ஒரு பெரிய பிளண்டர்லாம் கிடையாது. இப்ப H3. சோ ரஷீதும் பாத்தீங்கன்னா H3 ப்ளே பண்ணி நைட் G4 ஐடியாவை வந்து கட் பண்றாரு. சோ இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஃபெமிலியரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக்கும் பாத்தீங்கன்னா A6 ப்ளே பண்ணி ஒயிட்டோட 2 நைட்டையும் பாத்தீங்கன்னா B5ல வர விடாம தடுக்கிறாரு. அண்ட் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா H3 ப்ளே பண்ணி பிளாக்கோட 2 நைட்டையும் பாத்தீங்கன்னா G4ல வர விடாம தடுக்கிறாரு. இப்ப B5. சோ B5 புஷ் பண்றாரு. சோ B5 புஷ் பண்ணிட்டு ஃபைனலா அவருடைய பிஷப்புக்கும் வந்து ஸ்பேஸ் தராரு. இப்ப F4. இப்ப இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு ரஷீத். இப்ப நைட் C3. சோ இப்ப இந்த நைட் C3 மூலமா பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. சோ இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிஷப். சோ அதனால பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ரஷீத் பாத்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து ட்ரேட் பண்றாரு. சோ பிஷப் டேக்ஸ் நைட், குயின் டேக்ஸ் நைட். இப்ப குயின் D3. சோ ரஷீத் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாரு. இந்த இடத்துல இமிடியேட்டா வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல டால். சோ இந்த இடத்துல டால் என்ன மூவ் ப்ளே பண்றாரு பாத்தீங்கன்னா D5 ப்ளே பண்றாரு. சோ D5 எதுக்காக ப்ளே பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரஷீதோடைய டீப்பான வந்து டபுள் பண்றதுக்காக இந்த D5 மூவ் வந்து ப்ளே பண்றாரு. சோ இந்த வேரியேஷன் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா D5 அப்புறமா E takes D5. இப்ப டால் பாத்தீங்கன்னா குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. சோ குயின் ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க இந்த D-pawn வந்து டபுள் ஆயிடுச்சு. ஓகே நம்ம இந்த D-pawn டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த D5 மூவ் ப்ளே பண்ணும்போதே ரஷீதால வந்து இந்த குயினை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த குயினை கேப்சர் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப D takes C4. சோ D takes C4க்கு அப்புறமா பிளாக்கோட பான்ஸ் பாருங்க. பிளாக்கோட பான்ஸ் வந்து கொஞ்சம் ஃபர்தராவே நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்கு. அண்ட் பிளாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கு. இது மூலமா ஒயிட் பாத்தீங்கன்னா திருப்பி E5 புஷ் பண்ணலாம். சோ E5 புஷ் பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்ணலாம். பட் பிளாக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து B4 புஷ் பண்ணி ரஷீதோடைய நைட்டை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். இப்ப E takes F6. திருப்பி B takes C3. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்க நைட்டை வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப F takes G7. இப்ப கண்டிப்பா இந்த பானை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். சோ பிஷப் takes G7. இப்ப B takes C3. சோ என்னதான் இப்ப ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருந்தாலும் இப்ப பிளாக் பாத்தீங்கன்னா பிஷப் பேர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து டபுள் பான் இருக்கு. சோ இந்த எக்ஸ்ட்ரா பானால பிளாக்குக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல காம்பன்சேஷன். சோ பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கம்ஃபர்டபுளாவே கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ அதனாலதான்
அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரஷீதால வந்து இமிடியேட்டா வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சென்டர் பானை வந்து அட்டாக் பண்றாரு. சோ ஒன்ஸ் நீங்க வந்து இந்த சென்டர் பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது E-Takes D5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து குயின் டெக்ஸ் குயின், இப்ப வந்து C-Takes குயின். சோ C-Takes குயின்க்கு அப்புறமா பாருங்க இப்ப வந்து ரஷீதோடைய D பான் வந்து டபுள் ஆயிடுச்சு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா டாலோடைய ஐடியா. சோ ஒன்ஸ் D பான் டபுள் ஆயிடுச்சுன்னா அண்ட் சென்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த பான்ஸ் வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. சோ இந்த வீக்னஸ் வச்சு அவர் ஏதாவது புஷ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீக்னஸையே வந்து கிரியேட் பண்ணிருக்காரு மிக்கல் டால். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா B4 ப்ளே பண்றாரு. சோ B4 உடைய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட் பாத்தீங்கன்னா இந்த D5ல இருக்க பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. சோ இந்த பானுடைய டிஃபெண்டரை சேஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நைட் டேக்ஸ் D5, இப்ப பிஷப் D2. சோ பிஷப் D2 பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ பிஷப் D2 இப்ப A5. சோ இந்த இடத்துல மிக்கல் டால் பாத்தீங்கன்னா A5 ப்ளே பண்றாரு. சோ A5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து கார்ட் பண்றாரு. நம்ம வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பானை வந்து ஆல்ரெடி இந்த நைட் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த லாங்ல பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா A5 ப்ளே பண்றதுக்கு பதிலா பிளாக் வந்து G6 புஷ் பண்ணிருக்கலாம். சோ G6 புஷ் பண்ணி இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து இந்த லாங் டைகனல்ல போட ட்ரை பண்ணிருக்கலாம். பிளாக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த A5னால ஒரு டெம்போவே மிஸ் ஆகுது. ஏன்னா பிளாக் வந்து அவருடைய இந்த ரெண்டு பிஷப் வந்து டெவலப் பண்ணாம இருக்காரு. சோ இந்த பிஷப் நீங்க டெவலப் பண்ணாதான் உங்களால கேன்சல் பண்ண முடியும், கிங்க வந்து சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துட்டு போக முடியும். சோ எனிவே A5க்கு அப்புறமா ரூக் A C1. சோ ரஷீத் பாத்தீங்கன்னா அவருடைய ரூக் ஆக்டிவா எடுத்துட்டு வந்து C1 ஃபைல்ல போறாரு. இது வந்து ஓபன் ஃபைலா இருக்கிறதுனால இந்த ரூக் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப பிஷப் A6. சோ ஃபைனலா அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்றாரு. சோ பிஷப் A6 ப்ளே பண்ணி இந்த D3 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் FE1. சோ ரூக் எடுத்துட்டு வந்து E5ல போறாரு. சோ இந்த E5ல தான் வந்து கிங்கும் இருக்காரு. சோ இப்ப பிளாக்கால பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பானை கேப்சர் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா F5 புஷ் பண்ணாரு. சோ இந்த F5க்கு அப்புறமா திருப்பி பிஷப் E7 ப்ளே பண்ணி பிளாக் பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சோ கேம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிளா டிராப் பண்ணிக்கலாமே ஒழிய பிளாக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அதே சமயத்துல இந்த பொசிஷன்ல வந்து E-Takes F5 உங்களால ப்ளே பண்ண முடியாது. நீங்க E-Takes F5 ப்ளே பண்ணீங்கன்னா நைட் F6 செக், கிங் D8, இப்ப ரூக் E8 வந்து செக்மேட். சோ அதனால உங்களால இந்த பொசிஷன்ல வந்து E-Takes F5 ப்ளே பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்ல ஒன்ஸ் நீங்க வந்து பிஷப் டேக்ஸ் D3 ப்ளே பண்ணீங்கன்னா இந்த F1ல இருக்க ரூக்குக்கும் ஒரு அட்டாக். சோ அதனால இந்த ரூக்கையும் எடுத்துட்டு வந்து E5ல வந்து ஆக்டிவா போடுறாரு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ் ஒன்னு டம்பா இருக்கும்போது அதை கொஞ்சம் ஆக்டிவான ஸ்கொயருக்கு எடுத்துட்டு வரது மூலமா நம்மளுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அட்டாக்கிங் மோட்ல போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அததான் பாத்தீங்கன்னா ரஷீதும் ப்ளே பண்ணிருக்காரு. சோ ரஷீதும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டாக்கிங்கான பிளேயர் தான். சோ அதனால இந்த D3 பானை கேப்சர் பண்ணதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிக்கல் டால் வந்து G6 ப்ளே பண்றாரு. சோ ஃபைனலா G6 ப்ளே பண்ணி அவருடைய பிஷப் வந்து லாங் டைகனல்ல போறதுக்கு பிளான் பண்றாரு. G6 புஷ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து F5 புஷ் பண்றதை வந்து தடுக்கிறாரு. சோ இந்த இடத்துல நீங்க F5 புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்டர் பானுக்கு வந்து நீங்க குடைச்சல் தரீங்க. சோ இந்த பானை வச்சு E பானை வச்சு நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா அதே செக்மேட் தான். நைட் F6, கிங் D8, திருப்பி ரூக் E8 வந்து செக்மேட். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரஷீத் பாத்தீங்கன்னா F5 புஷ் பண்றாரு. சோ F5 புஷ் பண்ணி நான் கண்டிப்பா என்னுடைய அட்டாக்கிங் கேமை நான் வந்து ப்ளே பண்ணி தான் ஆவேன் அப்படின்றதுல அவர் வந்து உறுதியா இருக்காரு. சோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து E பானை வச்சு கேப்சர் பண்ணா என்ன ஆகும்னு காமிச்சேன். இப்ப G-Takes F5 ஆடினா என்ன ஆகும்னு பார்க்கலாம். சோ நீங்க G-Takes F5 ஆடினீங்கன்னா நீங்க இந்த நைட்டை வந்து F6லயும் போட முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த நைட் எடுத்துட்டு வந்து G5லயும் போட முடியாது. ஏன்னா G5 பாத்தீங்கன்னா ஒரு வந்து டம்பான ஸ்கொயர். சோ இந்த நைட் வந்து இங்க ஆக்டிவாவே இருக்க மாட்டாரு. சோ நீங்க நைட் எடுத்துட்டு வந்து C5ல தான் போட முடியும். நீங்க ஒன்ஸ் நைட் C5 போட்டீங்கன்னா பிஷப் டேக்ஸ் C5, திருப்பி ரூக் டேக்ஸ் C5. இப்போ இந்த இடத்துல பிளாக்கு பாத்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் நைட் வந்து த்ரெட். ஏன்னா உங்களால பானை வச்சு திருப்பி ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. கிங் வந்து பின்ல இருக்காரு. சோ அதனால இந்த இடத்துல வந்து கிங் வந்து கேசல் பண்ணலாம். சோ கிங் ஒன்ஸ் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி வந்து நைட் டேக்ஸ் F5. சோ நைட் டேக்ஸ் F5 அப்புறமா திருப்பி நீங்க வந்து இந்த பானை வச்சு நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா திருப்பி ரூக் டேக்ஸ் நைட். சோ இந்த நைட்டுக்கு டிஃபென்ஸா இருந்த இந்த பான் வந்து இப்ப வந்து F5க்கு வந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் கொஞ்சம் ஃபேவரான பொசிஷன். சோ பிளாக்கு வந்து Fல வந்து டபுள் பான் இருக்கு. அண்ட் இந்த F5 பான் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காரு. சோ எந்த நேரத்துல இந்த பானையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் கிங்கும் பாத்தீங்கன்னா ஓபன் ஃபைல்ல இருக்காரு. சோ ஒயிட்டோடைய ரூக்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய பிஷப்பும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் F6 ஸ்கொயருக்கு வந்து அட்டாக்கிங் மோட வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. பட் நைட் டேக்ஸ் F5க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிஷப் டேக்ஸ் D3 ப்ளே பண்ணலாம். சோ நீங்க பிஷப் டேக்ஸ் D3க்கு அப்புறமா திருப்பி நைட் E3. சோ நைட்
நைட் E3 ப்ளே பண்ணதுக்கு இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராயிஷான பொசிஷன் தான். சோ ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பெருசா வின்னிங் அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. கேம் வந்து கரெக்டா ஆடினாங்கன்னா இந்த இடத்துல இருந்து டிரால தான் போய் முடியும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் F1 வச்சு கேப்சர் பண்ணா பிளாக்கு வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். பட் இந்த இடத்துல மிக்கல் டால் பாத்தீங்கன்னா பிஷப் G7 ப்ளே பண்றாரு. சோ பிஷப் G7 ப்ளே பண்ணி அவருடைய பிஷப் வந்து லாங் டைகனல்ல போடுறாரு. சோ ஃபைனலா மிக்கல் டால் வந்து அவருடைய எல்லா பீஸுமே வந்து டெவலப் பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல வந்து ரஷீத் வந்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அவருடைய பீசஸ் எல்லாமே லேட்டா தான் டெவலப் பண்ணிருக்காரு. சோ இந்த இடத்துல ரஷீத் பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான மூவ் ப்ளே பண்றாரு. சோ அந்த மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா F6. சோ இந்த பானை பாத்தீங்கன்னா உங்களால பிஷப்பால கேப்சர் பண்ண முடியாது. நீங்க பிஷப்பால கேப்சர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நைட் எக்ஸ் F6 செக், திருப்பி நைட் எக்ஸ் F6. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த நைட் வந்து சாக் பண்ணலாம். சோ நைட் எக்ஸ் E6, திருப்பி பான் டெக்ஸ் நைட், இப்போ ரூட் எக்ஸ் E6 வந்து செக். கிங் F7 தான் ப்ளே பண்ண முடியும். சோ கிங் F7 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து நீங்க வந்து கார்ட் பண்றீங்க. ரூக் C6க்கு வராரு. சோ ரூக் C6 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த பிஷப்க்கும் அட்டாக் அண்ட் அட் த சேம் டைம் இந்த நைட்டுக்கும் அட்டாக். சோ இந்த இடத்துல பிஷப் B5 நீங்க ப்ளே பண்ணலாம். பட் பிஷப் B5 ப்ளே பண்ணாலுமே ரூக் டேக்ஸ் F6 செக். சோ ஒன்ஸ் ரூக் டேக்ஸ் F6 செக்கு அப்புறமா கிங் G7, இப்போ திருப்பி ரூக் C D6 ப்ளே பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து அவரு சாக் பண்ண பீஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட்டோடைய D3 பானும் பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த D3 பான் ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூக்ஸ் வந்து நல்லா ஆக்டிவா இருக்காங்க. சோ பிளாக்கோடைய ரூக்ஸ் வந்து அவங்களுடைய ஹோம் ஸ்கொயர்ல தான் இருக்காங்க. சோ என்னதான் இப்ப ரூக்ஸ் வந்து கனெக்டடா இருந்தாலும் ஒயிட்டோடைய ரூக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் பிளாக்கோடைய கிங் சைடுல பாத்தீங்கன்னா அவருடைய டார்க் ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கு. ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷீதுக்கு வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ல இருந்து உங்களால வந்து பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. சோ டால் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. சோ நைட் டெக்ஸ் F6 அப்புறமா பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றதுனால உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடைக்காது ஒயிட்டுக்கு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா லூசிங் பொசிஷன் தான். இந்த நைட் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்ல இருக்கு. அண்ட் இந்த ஒன்ஸ் நீங்க இந்த நைட்டை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த B2 ஸ்கொயர்ல இருக்க பானும் வந்து நெக்ஸ்ட் ஃபால் ஆயிடும். பிளாக்கு பாத்தீங்கன்னா பிஷப் பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து கேம் வந்து பிரஸ் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு பானும் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வந்து நீங்க நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்றதுக்கு பதிலா நைட் D6 ப்ளே பண்ணலாம். சோ ரஷீதும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ் அட்டாக்கிங் பிளேயரா நைட் D6 தான் ப்ளே பண்ணிருக்காரு. சோ நைட் D6 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களால வந்து கிங்க வந்து ஒரே ஸ்கொயருக்கு தான் கொண்டு போக முடியும். நீங்க கிங் எடுத்துட்டு வந்து சப்போஸ் F8 ஸ்கொயருக்கு கொண்டு போனீங்கன்னா சிம்பிளா ரூக் C7 ப்ளே பண்ணலாம். சோ நீங்க ரூக் C7 ப்ளே பண்றது மூலமா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த F7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்றீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த கிங்னால இந்த ரூக்கும் வந்து டம்பா இருக்காரு. அண்ட் ஒயிட்டோட ரூக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட்டோடைய ரெண்டு நைட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவா இருக்காங்க. சோ இதுல இருந்து ஒயிட் வந்து கேமை வந்து ஈஸியா புஷ் பண்ணிடலாம். சோ அதனால உங்களால இந்த இடத்துல வந்து கிங் F8 ப்ளே பண்ண முடியாது. நீங்க இந்த இடத்துல வந்து கிங் D8 ப்ளே பண்ணா கூட நைட் எக்ஸ் F7 செக். சோ நைட் எக்ஸ் F7 செக்னால ஒரு ஃபோர்க்கும் வருது. சோ அதனால உங்களால இந்த இடத்துல வந்து கிங் D8 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இந்த இடத்துல வந்து கிங் D7 ப்ளே பண்ணா கூட சோ நைட் எக்ஸ் F7 மூலமா பிளாக்கு வந்து ஒரு பான் போகுது. அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கோடைய இந்த E6 பானும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபால் ஆயிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிங் E7 தான் வந்து டால் வந்து ப்ளே பண்றாரு. இப்போ இந்த இடத்துல நிஷ்மதினோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாக் பண்றாரு. சோ என்ன ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா நைட் எக்ஸ் F7. சோ நைட் எக்ஸ் F7 மூலமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த நைட்டை அக்செப்ட் பண்ணீங்கன்னா ரூக் பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய 7th ரேங்க் வராரு. சோ ஒன்ஸ் ரூக் வந்து 7th ரேங்க் வந்தாருன்னா பிளாக்கோடைய கிங் பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து அவருடைய பேஸான ரேங்க்குக்கு தான் போகணும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஸ்டாக்கை வந்து பிளாக் அக்செப்ட் பண்ணாம ரூக் எடுத்துட்டு வந்து ஓபன் ஃபைல்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா இந்த இடத்துல வந்து நைட் G5 ப்ளே. சோ இந்த நைட் G5 மூவ் மூலமா பாத்தீங்கன்னா இந்த E6 ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ரெண்டு நைட்டை வச்சு அட்டாக் பண்றோம். இப்போ நீங்க என்னதான் ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கூட இந்த இடத்துல வந்து பிஷப்பால வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்றோம். சோ இந்த பிஷப்பால எதுக்காக கேப்சர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ இது மூலமா கிங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி அட்டாக். சோ அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டால் வந்து கண்டிப்பா இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து ரூக் வந்து 7th ரேங்க் வராரு. சோ ரூக் C7 செக். சோ ரூக் C7 செக்கு அப்புறமா பாருங்க பிளாக் உடைய கிங்கால 7th ரேங்க்ல இப்ப இருக்கவே முடியாது. இப்ப பிளாக் உடைய கிங் பாத்தீங்கன்னா 8th ரேங்க் தான் போய் ஆகணும். சோ ஒன்ஸ் பிளாக் உடைய கிங் 8th ரேங்க் போனதுக்கு அப்புறமா இந்த E6ல இருக்க பானும் பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிடும். இப்ப டால் பாத்தீங்கன்னா கிங் G8 ப்ளே பண்றாரு. சோ கிங் G8க்கு அப்புறமா நைட் எக்ஸ் E6.
இப்ப ரஷீதுக்கு பாத்தீங்கன்னா 2 பீஸ் தான் இருக்கு. பட் பிளாக்குக்கு பாருங்க 3 பீஸ் இருக்கு. பட் இருந்தாலும் பிளாக்கால இந்த பொசிஷன்ல வந்து பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கோடைய ஒரு பெரிய மேஜர் பீஸ் வந்து இங்க வந்து பிளாக் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பெருசா ஸ்கோப்பே கிடையாது. சோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க கேம்ல வந்து இந்த ஒரு ரூக் அண்ட் இந்த ஒரு பிஷப்பையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ சொல்ல போனோம்னா 2 மைனர் பீஸ் பிளஸ் ஒரு மேஜர் பீஸ் தான் வச்சு மிக்கல் டால் வந்து இந்த கேம் இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சோ நைட் எக்ஸ் E6க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணி செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் D3 ஆடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் G7 வந்து செக்மேட். சோ இந்த செக்மேட்டை வந்து தடுக்கிறதுக்காக நைட் E8 ப்ளே பண்றாரு மிக்கல் டால். சோ நைட் E8 ப்ளே பண்ணி ரூக்கையும் சேஸ் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த G7 ஸ்கொயரையும் பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து ஐ பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரூக் D7. சோ ரூக் D7 மூலமா பாத்தீங்கன்னா ரூக்கை வந்து 7th ரேங்க்லயே பாத்தீங்கன்னா ரஷீத் வந்து மெயின்டைன் பண்றாரு. இப்போ பிஷப் F6. சோ இந்த இடத்துல பிஷப் F6 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர்னு சொல்லலாம். சோ பிஷப் F6 மூலமா பாத்தீங்கன்னா ஒயிட்ட வந்து மிக்கல் டால் வந்து ரூக் F1 வந்து அலோவ் பண்றாரு. சோ இந்த ரூக் F1 மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ரூக் வந்து F8 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பிஷப்பை வந்து எங்கேயாவது மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூக் F8 வந்து செக்மேட். சோ எந்த நேரத்திலுமே இந்த பிஷப்பை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பிளாக்குக்கு வந்து இங்க செக்மேட் இருக்கு. சோ ரூக் F1 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் பாத்தீங்கன்னா இந்த D3 பானை கேப்சர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் F6. சோ ரூக் டெக்ஸ் F6க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களால இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இப்ப நைட் டெக்ஸ் இந்த ரூக் ப்ளே பண்ணா ரூக் G7 பாத்தீங்கன்னா செக்மேட். சோ அதனால இந்த பொசிஷன் வந்து உங்களால வந்து D3 பானையும் கேப்சர் பண்ண முடியாது. அப்படி இல்லையா இந்த பொசிஷன் வந்து நீங்க வந்து பிஷப் B5 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை சேஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட சிம்பிளா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் F6. ஸோ ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பட் இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷீதோடைய 2 ரூக்கையும் பார்த்தீங்கன்னா டாலால தொடக்கூட முடியாது. சப்போஸ் நீங்க இந்த ரூக்கை கேப்சர் பண்ணீங்கன்னா ரூக் F8 வந்து செக்மேட். அப்படி இல்லையா நீங்க வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாலும் ரூக் G7 பார்த்தீங்கன்னா செக்மேட். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் F6 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த பொசிஷன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிஷப் வந்து பிளாக்கால தொட முடியாது. இந்த ரூக்கையும் வந்து பிளாக்கால எடுக்க முடியாது. ரூக் வந்து ஃபுல்லா இந்த இடத்துல வந்து பிளாக் ஆயிட்டாரு. இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா இங்க டம்பா தான் இருக்காரு. ஸோ இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா பிளாக்கால வந்து பெருசா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிஷப்பை நீங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்போ தான் வேஸ்ட். ஸோ இந்த பிஷப்பை நீங்க டச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு இப்ப பார்த்தோம். ஸோ பிளாக்கு இருக்கிறது ஒரே பீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூக் மட்டும் தான். ஸோ இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா உங்களால வந்து பெருசா ஆக்டிவ் ஸ்கொயர்ல எங்கேயுமே போட முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல டால் பாத்தீங்கன்னா நைட் G7 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் G7 ப்ளே பண்றது மூலமா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு ஆக்சஸ் தராரு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப பேக் ரேங்க் செக்மேட் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா கிடையாது இந்த ரூக் இருக்கிறதுனால. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் F6. ஸோ ரூக் டெக்ஸ் F6 மூலமா பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு பீஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ ரூக் டெக்ஸ் F6க்கு அப்புறமா நீங்க திருப்பி நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றீங்க. இப்ப திருப்பி ரூக் டெக்ஸ் நைட். ஸோ ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்க ஒயிட் வந்து அவர் விட்ட பீஸை வந்து திருப்பி எடுத்துட்டாரு. இப்ப 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா பீசஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. 2 பேருக்குமே ஆள் 2 ரூக் இருக்கு அண்ட் ஆளுக்கு ஒரு பிஷப் இருக்கு. பட் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட் பாத்தீங்கன்னா பீஸ் டெவலப்மெண்ட்ல வந்து ரொம்ப ஃபேர் ஹெட்டா இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய ரூக்ஸ் நல்லா ஆக்டிவா இருக்கு. பிளாக்கோடைய ரூக்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவாவே இல்ல, கனெக்டடா இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூக் வந்து ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி அடைஞ்சிருக்காரு. சோ மிக்கல் டால் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தள்ளுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிக்கல் டாலே பாத்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் கிங்னு சொல்லுவோம். பட் அவரே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ரஷீத் வந்து தள்ளி விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஷீத் வந்து ஒரு எவ்வளவு பெரிய அட்டாக்கிங் பிளேயர்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிஷப் B5. சோ பிஷப் B5 ப்ளே பண்ணி இந்த ரூக் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் C7. இப்ப H5. சோ இந்த இடத்துல H5 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து H5 ப்ளே பண்றதுக்கு பதிலா பிஷப் டெக்ஸ் D3 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா பிஷப் H6 ப்ளே பண்ணலாம் ஒயிட். சோ பிஷப் H6 மூலமா பாத்தீங்கன்னா ஃபர்தரா இந்த பான் பிளாக் ஆயிட்டாரு. சோ இந்த பான் மூலமா இந்த ரூக்கும் பிளாக் ஆயிட்டாரு. சோ இந்த ரூக்குக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு கூட இடம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு இந்த ரூக் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்காரு. சோ இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஷப் C4. சோ பிஷப் C4 ப்ளே பண்ணி நம்ம ரூக்கை வந்து அட்டாக் பண்றோம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரூக் E7. சோ இந்த ரூக் எடுத்துட்டு வந்து நம்ம 7th ரேங்க்ல போடுறோம். சோ நீங்க வந்து ரூக் E7 ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரூக் எடுத்துட்டு வந்து நீங்க F6லயும் பிளேஸ் பண்ணலாம். சோ இந்த மேட்டிங் உடைய ஐடியா எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரூக் F6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் வந்து ரூக் G7 ப்ளே பண்ணி செக்மேட் பண்ண போறீங்க. சோ ரூக் F6 உடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங்க வந்து F8 ஸ்கொயர்ல வந்து தப்பிக்க விடாம நீங்க தடுக்கிறீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ரூக் G7 ப்ளே பண்ணி நீங்க வந்து மேட்டை வந்து த்ரெட் பண்ண போறீங்க. சோ இந்த இடத்துல மேட்டை வந்து தடுக்கிறதுக்கு பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏன்னா ஒயிட்டுடைய கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட் ஸ்கொயரை சுற்றி தான் இருக்கு. பட் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயர் பிஷப் தான் இருக்காரு. ஸோ அதனால பிளாக்கால இந்த இடத்துல தடுக்க முடியாது. இந்த ரூக் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அண்ட் இந்த கார்னர்ல இருக்க ரூக்காலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பிஷப் F7 ப்ளே பண்ணலாம். நீங்க உங்க பிஷப்பை கொடுக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சி ரூக்கால இந்த பிஷப்பை நம்ம கேப்சர் பண்றோம். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மூவ் ப்ளே பண்ணாலும் ரூக் G7 பார்த்தீங்கன்னா செக்மேட். அப்படி இல்லையா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரூக் எடுத்துட்டு வந்து C7ல கூட போடலாம். ஸோ நீங்க ரூக் C7 போட்டதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் மூவ்ல வந்து ரூக் G7 வந்து த்ரெட்டன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் வந்து ஒரு பான் புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க ரூக் G7 செக் தரலாம். இந்த இடத்துல வந்து F8 ஸ்கொயர் வந்து எஸ்கேப் ஸ்கொயரா இருந்தாலும் திருப்பி பாத்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் H7. ஸோ ரூக் டேக்ஸ் H7 மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ரூக் வந்து த்ரெட்டன் பண்றீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ணதுனால கிங்குக்கு வந்து ஒரு டிஸ்கவர் செக் இருக்கு பிஷப்பால. ஸோ அதனால கிங் பாத்தீங்கன்னா இந்த ரூக்கை தான் கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ரூக்கை கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரூக் சி G7. ஸோ இந்த ரூக் எடுத்துட்டு வந்து நம்ம இப்போ G7 ஸ்கொயர்ல வந்து போடுறோம். இப்போ செக்ன்றதுனால திருப்பி F8க்கு தான் வர முடியும். ஒன்ஸ் கிங் F8க்கு வந்ததுக்கு அப்புறமா ரூக் டேக்ஸ் H8. இப்போ திருப்பி நீங்க இந்த பிஷப் வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா ரூக் டேக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா செக்மேட். ஸோ இந்த பொசிஷன்ல இருக்க எல்லா கொடூரமான வேரியேஷனையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து H5 ப்ளே பண்றாரு. ஸோ H5 ப்ளே பண்றது மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் இருந்தாலும் நீங்க H5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய இந்த G6 பான் வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரஷீத் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் G6 செக் தராரு. ஸோ ரூக் டெக்ஸ் G6 செக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சில மூவ்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒயிட் வந்து கேமை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பான்ஸும் இருக்கு அண்ட் ஒயிட்டோட ரூக்ஸ் வந்து நல்லா ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட் இந்த இடத்துல கேமை சூப்பரா கொண்டு போயிடலாம். இப்போ கிங் F8. ஸோ கிங்கால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து F8க்கு மட்டும் தான் போக முடியும். அதனால கிங் F8. இந்த ரூக் வந்து 7th ரேங்க்ல வந்து ஒரு சூப்பரான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த 7th ரேங்க்ல கிங்க வந்து எங்கேயுமே இறங்க விடாம அழகா இந்த கிங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்லயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கிங் F8 தான் ப்ளே பண்ண முடியும். இந்த மூவ்ல இருந்து பாருங்க எல்லாமே ஃபோர்ஸ் வேரியேஷன் தான். ரூக் டெக்ஸ் G6 செக்கு அப்புறமா கிங் F8 தான் போக முடியும். ஸோ கிங் F8 பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் H6 செக். ஸோ பிஷப் H6 செக்கு அப்புறமா கிங் E8 தான் போக முடியும். ஸோ இதுவும் ஃபோர்ஸ்டான மூவ் தான். இப்போ ரூக் E6 செக். ஸோ இந்த ரூக் E6 செக்னால பாருங்க கிங்கால வந்து ரைட் ஹேண்ட் சைடு வர முடியாது. இந்த F8 ஸ்கொயர் வந்து இந்த பிஷப் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களால வந்து கிங் D8 தான் போக முடியும். ஸோ நீங்க கேசல் பண்ணாம உங்களுடைய பீஸ் டெவலப்மெண்ட்டை பண்ணாம இருந்தீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரஷீத் மாதிரியான ஒரு அட்டாக்கிங் பிளேயர் கிட்ட நீங்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நிலைமையும் இதுதான். இப்போ ரூக் C5. இப்போ கிங் D7. ஸோ டாலும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு வந்து இந்த ரூக் அட்டாக் பண்றாரு. இப்போ ரூக் B6. ஸோ இந்த ரெண்டு ரூக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் D3. ஸோ ஃபைனலா இந்த D3 பானை வந்து டால் வந்து கேப்சர் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல உங்களால வந்து ரூக் செக் ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வின் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களால நினைக்க முடியாது. இந்த இடத்துல வந்து பிளாக்கு வந்து கிங் C7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கிங் C7 ப்ளே பண்ணி நீங்க வந்து பதிலுக்கு இந்த ரூக்கை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து ரூக் D5 செக்கை பத்தி நீங்க யோசிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ரஷீத் பாத்தீங்கன்னா பிஷப் F4 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் F4 ப்ளே பண்ணி இந்த டைகனலை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ உடனே டால் பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து ஃபைனலா F8 கொண்டு வராரு. இப்போ ரூக் D6 செக். ஸோ ரூக் D6 செக் மூலமா பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரூக் D6 செக். இப்போ கிங் E7. இப்போ ரூக் C7 செக். இப்போ கிங் E8. இப்போ பிஷப் G5. ஸோ இந்த பிஷப் G5 மூவ் மூலமா பாத்தீங்கன்னா இந்த D8 ஸ்கொயரை வந்து ஒயிட் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அண்ட் அது மூலமா பாத்தீங்கன்னா ரூக் D7 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க கேஷ்ல வேற மூவ் ப்ளே பண்ணீங்கன்னா ரூக் D7 வந்து செக்மேட். கிங்கால இங்க எங்கேயுமே வர முடியாது. இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ரூக்கை பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிஷப் G5 மூவ் மூலமா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரூக் E7 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. சோ நீங்க இந்த இடத்துல வந்து கேஷ்ல வேற பான் மூவ் ஆடிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரூக் E7 வந்து செக்மேட். சோ இந்த பிஷப் வந்து ரூக்கை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த D8 ஸ்கொயரை வந்து இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ கிங்காலையும் பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே போக முடியாது. அவருடைய ரூக்கே வந்து அடைச்சிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரஷீத் வந்து ரூக் F1 செக் தராரு இந்த பிஷப்போடைய சப்போர்ட்னால. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப கிங்குக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. சோ ரூக் F1 செக்குக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிங் H2. இப்ப பிஷப் B1. சோ ஃபைனலா பிஷப் B1 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் H6. சோ ரூக் H6 மூலமா இன்னொரு த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து H8 ஸ்கொயர்ல போறதுக்கு தான் உங்களுக்கு த்ரெட். சோ நீங்க இந்த இடத்துல வந்து கேஷ்ல இந்த பானை கேப்சர் பண்ணா கூட ரூக் H8 செக். சோ ரூக் H8 செக்குக்கு அப்புறமா நீங்க பிஷப் வச்சு கார்ட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல உங்களால ரூக் வச்சு தான் கார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த ரூக் வச்சு கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ ரூக் E7 செக்கும் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் ரூக் E7 செக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கிங் D8க்கு அப்புறமா ரூக் டேக்ஸ் F8 பார்த்தீங்கன்னா செக்மேட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரூக் H6 மூவ்க்கு அப்புறமா டால் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சதும் டால் வந்து ஃபெயில் பண்ணிருப்பாரு. ஸோ நம்ம என்னதான் அட்டாக்கிங் பிளேயரா இருந்தாலும் நம்மளுடைய கிங் சேஃப்டியை நம்ம பண்ணாம நம்ம வந்து அவசரப்பட்டு கொஞ்சம் அகலக்கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபெயில் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த கேம்ல இருந்து உங்களுக்கே கிளியரா தெரியுது டால் வந்து அவர் வந்து அவருடைய பீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாம ஆல்ரெடி மூவ் பண்ண நைட்டே மூவ் பண்றாரு. ஏன்னா இந்த A5 மூவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டான மூவும் கிடையாது. இந்த B4 பானை வந்து நீங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் நீங்க வந்து உங்களுடைய பீஸ் டெவலப்மெண்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா கேம் வந்து ஓரளவுக்கு இன்னும் டால் வந்து இன்னும் டஃப் கொடுத்துருக்கலாம். இது மூலியமா பாத்தீங்கன்னா ரஷீத் நஸ்மதினோவா அண்ட் மிக்கல் டால் விளையாண்ட 3 கேம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 3 கேம்லயுமே பாத்தீங்கன்னா ரஷீத் வந்து ஒயிட் பீசஸ் தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஸோ ரஷீத் வந்து 3 கேமுமே வின் பண்ணிட்டாரு. ஸோ இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண இந்த 3 கேமுமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மீத இருக்கிற ஒரு கேமையும் பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்பப்பெல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.